I hope I am audible to you. Yes. Today's class will be on Dr. Faustus by Christopher Marlowe. Okay. Dr. Faustus is Christopher Marlowe எழுதின ஒரு play. Okay. It is the second play of Marlowe. Marlowe is an Elizabethan playwright. Okay. So, அவர் வந்து he has written many plays. அதில் the second play வந்து Dr. Faustus. Okay. இவருக்கு வந்து எதுலேருந்து இது சோர்ஸ் ஆஃப் த பிளே வந்து பார்த்தீங்கன்னா த ஃபாஸ்ட் லெஜெண்ட் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா மிடீவியல் பீரியட்லேருந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபாஸ்ட் லெஜெண்ட் எதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு? மிடீவியல் பீரியட்லேருந்து. மிடீவியல் பீரியட்லேருந்து ஏர்லியஸ்ட் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெஸ்டமெண்ட், ஸ்டோரி ஆஃப் மெஜிஷியன், சைமன் மேக்வெஸ். ஸோ நியூ டெஸ்டமெண்ட்லேயும் இருக்குது, பைபிளும் இருக்குது. ஸோ இட் வாஸ் ஆஃப்டர் கிரைஸ்ட். ஓகே. அடுத்து ஃபர்ஸ்ட் புக் வந்து ஹிஸ்டோரியா வான் டி ஜோஹன் ஃபாஸ்டஸ். சரியா, அதான் அந்த ஃபர்ஸ்ட் புக்கோட பேர். பப்ளிஷ்ட் இன் ஜெர்மனி, டிரான்ஸ்லேட்டட் இன்டு இங்கிலீஷ். இட் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு இங்கிலீஷ். த ஹிஸ்ட்ரி ஆஃப் தி டேம்னபிள் லைஃப் அண்ட் த டிசர்வ்டு டெத் ஆஃப் டாக்டர் ஜான் ஃபாஸ்டஸ். ஸோ அவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜான் ஃபாஸ்டஸ். ஸோ இட் இஸ் அபவுட் அ மேன் டாக்டர் ஃபாஸ்டஸ் who was என்ன சொல்கிறது, அவரோட லைஃப் அவரே கெடுத்துக்கிட்டார். he deserves his death. அதுதான் முக்கியம். டாக்டர் ஃபாஸ்டஸ் டிசர்வ் his death. ஏன்னா அவ்வளோ வந்து பேராசை பெருநஷ்டம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. அடுத்தது ஃபாஸ்ட் லெஜெண்ட் இஸ் செலிப்ரேட்டட் பை ஜெர்மன் போயட் ஜோஹன் வால்ஃப்கேங் காத்தி. ஸோ காத்தி தான் அதை என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ஒரு ஜெர்மன் போயட் வந்து அந்த லெஜெண்டை வந்து கொண்டாடுறாரு. அடுத்தது பப்ளிஷ்ட் சம்வேர் அரவுண்ட் 1594. சம்வேர் அரவுண்ட் 1594னா சரி, அந்த காலத்தில் வந்து நிறைய எவிடன்ஸ் இல்லைம்மா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு குத்து மதிப்பாக இந்த நேரத்தில் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஷுட் பி அரவுண்ட் 1594. ஓகே. ஸோ நவ் வி கம் டு நோ இட் இஸ் த செகண்ட் பிளே ஆஃப் மார்லோ. ஏன்னா அப்படி கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம், எப்போ வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து எத்தனாவது பிளே அப்படின்னு கேட்கலாம். ஸோ எங்கேருந்து இன்செப்ஷன், எங்கேருந்து ரூட்டு அப்படின்னா ஃபாஸ்ட் லெஜெண்டுன்றது தான் ரூட்டு. அடுத்தது இட் ஹேஸ் ஆல்சோ இட்ஸ் ரூட் இன் த நியூ டெஸ்டிமெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோரியா வான் டி ஜோஹன் ஃபாஸ்டஸ் அப்படின்றது இட் வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன் ஜெர்மனி. ஓகே. அண்ட் வாஸ் இட் டிரான்ஸ்லேட்டட் இன்டு இங்கிலீஷ். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இதை பற்றி உள்ள முக்கியமான விஷயங்கள். ஓகே. we will go to the next slide. We have gone to the third slide. I'm sorry. We'll come back to the second slide. Like character list பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜான் ஃபாஸ்டஸ். உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஃபாஸ்டஸோட ஃபுல் நேம் வந்து ஜான் ஃபாஸ்டஸ். ஸோ டாக்டரேட் வாங்கியிருக்காரு. இஸ் நாட் இது மாதிரி இல்லை, பட் இஸ் அ டாக்டரேட். ஜெர்மன் ஸ்காலர் இன் ஜெர்மனி. சரியா. ஸோ ஜெர்மனிலேருந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஸ்காலர். ஓகே. ஸோ அதனால் என்னென்னா இது ரொம்ப படிப்பாளி, பயங்கரமான படிப்பாளி. அதனால் இஸ் டிஸ்சாட்டிஸ்ஃபைடு வித் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் நாலேஜ். நாலேஜ் வந்து லிமிட்டே கிடையாது அப்படின்றார். படிச்சுட்டே இருக்கணும், அதை படிக்கணுன்ற அந்த தாகம் அவருக்கு இருக்குது. அண்ட் pledges his soul to Lucifer in exchange for unlimited power. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு, லூசிஃபர்ன்றது அண்டர் வேர்ல்டு ஒரு சேட்டன் வச்சுக்கோங்களேன். இது நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹூ லூசிஃபர் இஸ்ன்றது நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு அது வந்து ஹெல்லிலேருந்து வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த தன்னுடைய நாலேஜ் அதிகரிக்கணுன்றதுக்காக தன்னுடைய சோல்னால் நம்மளுடைய ஆன்மாவை அடகு வைக்கிறார். மனிதன் எதையோ அடகு வைக்கலாம், ஆனால் நம்மளுடைய ஆன்மாவை அடகு வைக்கலாமா? கூடாது இல்லையா. ஸோ அந்த தப்பை தான் யார் பண்ணுறா? டாக்டர் ஃபாஸ்டஸ் பண்ணுறாரு. See, let me introduce to you the characters so that நான் ஸ்டோரி சொல்லும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஏன்னா there are many characters. Okay. This man was born out of a base stock in Rhodes, Germany. ஸோ சரி, பெரிய பணக்கார வீட்டில் பிறந்தாரா? இல்லை. சரி, பெரிய ராஜ பரம்பரையா? அதுவும் கிடையாது. He belongs to a base stock. Base means ரொம்ப என்ன சொல்கிறது, சாதாரண ஒரு சாதாரண கூட இல்லை, ஆர்டினரி கூட இல்லை, இன்னும் கீழே உள்ள ஒருத்தர். He was so much attracted towards necromancy. See, you have to take a note of this word, necromancy.
ஸோ நெக்ரோமேன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா மேஜிக், பிளாக் மேஜிக். மெஜிஷியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கங்க. நம்மளே நிறைய மேஜிக் ஷோஸ்லாம் போய் பார்க்குறோம். ஸோ ஆனால் அந்த மேஜிக் ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு வார்த்தை காண போவோம். இந்த சினிமாவில் இயற்கைன்னு ஒரு படம் வந்தது பாருங்க, அதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தா மாற்றிடுவோம் ஒரு ஆளை, அவள் அப்படி பிடிக்க போயிட்டே இருப்பாள். அதெல்லாம் சாதாரண மேஜிக். ஆனால் நெக்ரோமேன்சினா இட் ஹேஸ் நெகட்டிவ் எஃபெக்ட். இட் ஹேஸ் நெகட்டிவ் எஃபெக்ட். அதாவது கான்ஜூரிங்னு சொல்லுவாங்க, கான்ஜூரர்னு சொல்லுவாங்க, பிளாக் மெஜிஷியன் சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் நாட் குட். ஓகே, சம்திங் ஈவில். ஸோ இந்த பேய் ஓட்டுறவங்க அவங்கெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதுதான் நெக்ரோமேன்சி. ஸோ இது வந்து இந்த வேர்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் அ நியூ வேர்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேக்னர். நெக்ஸ்ட் வந்து என்னது? வேக்னர். டாக்டர் ஃபாஸ்டஸ் சர்வெண்ட். டாக்டர் ஃபாஸ்டஸோட சர்வெண்ட், எடுபடி மாதிரி. ஹீ ட்ரைஸ் டு இமிட்டேட் ஃபாஸ்டஸ். ஓகே, இது வந்து நான் சொல்கிறேன் என்னென்னா, எப்பயுமே ஒரு பெரிய ஆளுங்க இருந்தால் அவங்களுடைய சர்வெண்ட்ஸு தலையில் 2 கொம்பு முளைச்ச மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளுங்கள்ட்ட நம்ம சர்வெண்ட்டாக இருக்கணும். ஹீ இஸ் ஆல்சோ ட்ரைங் டு இமிட்டேட் டாக்டர் ஃபாஸ்டஸ், பட் இட் எண்ட்ஸ் ரிடிகுலஸ்லி. ரிடிகுலஸ்னால் சிரிப்பு. அதாவது இமிட்டேட் பண்ணுறது ஒரு வில்லன்தனமாக இல்லை, ஒரு காமிக் மேனரில். இந்த வடிவேல் சில சமயம் இமிட்டேட் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு கேரக்டர் வேக்னர். அது ஒரு காமிக் எலிமெண்ட் இருக்கணும். பிகாஸ் திஸ் இஸ் அ ட்ராஜடி. ட்ராஜடினா என்ன? அது கடைசியில் ஹீரோ வந்து இறந்து போயிடுவார். ஸோ அந்த ட்ராஜடியில் கொஞ்சமாவது சிரிப்பு இருக்கணும் இல்லையா? அதுக்கு தான் இவங்க வேக்னர்ன்ற கேரக்டர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா வி ஹேவ் வேல்ஸ் அண்ட் கொர்னீலியஸ். வி ஹேவ் வேல்ஸ் அண்ட் கொர்னீலியஸ். இவங்க தான் ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, இந்த ஃபாஸ்டஸ் இவ்வளோ தப்பு பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் இவங்க தான். தீஸ் ஆர் த 2 German scholars who are so well versed in the practice of magic and who teach Faustus about the art of conjuring. பாருங்க, அடுத்தது நான் கான்ஜூரிங் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் இது. நெக்ரோமேன்சி, கான்ஜூரிங், மேஜிக், பிளாக் மேஜிக் எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த 2 scholars தான், வேல்ஸ் அண்ட் கார்னீலியஸ் தான் இவருக்கு டீச்சர். யார்? டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு டீச்சர். இவங்க பாவம் அவங்களுக்கு தெரிஞ்ச சிற்றறிவு வரைக்கும் கொஞ்சம் மேஜிக் சொல்லித்தராங்க. ஆனால் இவர் அதை வந்து ரொம்ப பின்னாடி பெருசாக்கி தேவையில்லாத வழிகள்லாம் போய் பல பிரச்சனைகள்லாம் மாட்டிடுறாரு. சரிங்களா? ஓகே, நவ் வி வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட் பிகாஸ் வி ஹாவ் மெனி கேரக்டர்ஸ். அடுத்தது வி ஹாவ் லூசிஃபர். லூசிஃபர் நான் சொன்னேன் இல்லையா, நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் யாரு? லூசிஃபர். அதாவது கிங் ஆஃப் தி அண்டர் வேர்ல்டு. கிங் ஆஃப் தி அண்டர் வேர்ல்டு. இவங்க எங்கே உள்ளவங்க? அண்டர் வேர்ல்டில் உள்ள ஒரு கிங். அப்படின்னா ஃபாலன் ஏஞ்சல். இப்போ கடவுள் இருக்கார் இல்லையா, காட் இருக்கார் இல்லையா, அவருக்கு சுற்றி நிறைய ஏஞ்சல்ஸ் வச்சுக்குவார். ஏன்னா அந்த ஏஞ்சல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பைபிள் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏஞ்சல் கொடுத்துருப்பார் கடவுள். ஸோ அந்த ஏஞ்சல் வந்து அந்த ஒருத்தரையும் ப்ரொடெக்ட் பண்ணும். சரிங்களா? ஆனால் இந்த லூசிஃபரை கடவுள் எப்படி வச்சுருந்தாருன்னா தனக்கு ஈக்குவலாக வச்சுருந்தார். ஆல்மோஸ்ட் லைக் காட் வச்சுருந்தார். ஆனால் இது என்ன பண்ணிட்டு, நான் தான் கடவுள்னு ஒரு நாள் கடவுள்கிட்ட போயிட்டு கடவுளுக்கு ஈக்குவலாக சண்டை போட்டுருச்சு. ஸோ அதனால் கடவுள் என்ன பண்ணாரு, போத்துன்னு அதால பாதாளத்தில் போட்டுறாரு. ஸோ ஹெவன்லேருந்து டைரெக்டாக இட் கம்ஸ் டு த ஹெல். ஸோ ஏன்னா ஹி ரிபெல்ட் அகெயின்ஸ்ட் காட். அதான் சாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறது, ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு எதிராக போர்க்கொடி. And thereafter tries desperately to win souls away from the Lord. ஒருத்தர் நம்மளை வெறுத்து ஒதுக்கிட்டார் கடவுள். கடவுளுக்கு எதிராக நம்ம செயல்படணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஆன்மாக்கள், சோல்னா என்னது? ஆன்மாக்கள். பல ஆன்மாக்களை என்ன பண்ணுது? கடவுளுக்கு எதிராக திருப்பிட்டு இருக்கு. சரி பாருங்க, நம்ம உடம்போ எதை வேணாலும் நம்ம இழக்கலாம், ஆனால் நம்மளுடைய ஆன்மாவை இழக்கக்கூடாது. அது எதுக்கிட்ட? அது வந்து மனிதர்கள்ட்ட ரொம்ப, இப்போ நம்ம தப்பு பண்ணால் நம்ம கான்ஷியஸ் க்ளிக் பண்ணுது இல்லைங்களா, அதுதான் ஆன்மா. நம்ம தப்பு பண்ணோம்னா நம்ம கான்ஷியஸ் என்ன பண்ணுது? நம்மளை க்ளிக் பண்ணுது. ஐயோ செய்யாத, திருடாத, பொய் சொல்லாத. ஸோ அந்த ஆன்மாவையே விலைக்கு வாங்கிடுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விலை. இப்போ நான் என் ஆன்மா விற்கணும்னா எனக்கு 1 கோடி ரூபா கொடுத்தா நான் விற்றுருவேன். இன்னொருத்தருக்கு வந்து அவங்க அப்பாவையோ அம்மாவையோ உயிரோட கொடுத்தா அவர் தன்னுடைய ஆன்மாவை விற்றுருவார். அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள். ஓகே, ஸோ அப்படி எல்லா ஆன்மாக்களையும் கடவுளுக்கு எதிராக திருப்புறது தான் யாரோட வேலை? லூசிஃபரோட வேலை. இதையும் அதுதான் அது பண்ணியிருக்கு. டாக்டர் ஃபாஸ்டஸோடைய சோலை என்ன பண்ணிட்டு விலைக்கு வாங்கிட்டு, அவர் என்ன விலை கொடுத்து வாங்கினாருன்னு பார்ப்போம். எதுக்காக வாங்கினாருன்னு நம்ம கதையில் பார்ப்போம். சரிங்களா?
அடுத்தது we have Mephistopheles. இந்த மெஃபிஸ்டாஃபில்ஸ் வந்து பிரின்ஸ் ஆஃப் த அண்டர்வேர்ல்டு தான். சரி, இது வந்து கிங்கு, லூசிஃபர் வந்து கிங்கு. மெஃபிஸ்டாஃபில்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது, பிரின்ஸ். மெஃபிஸ்டாஃபில்ஸ் என்னது, பிரின்ஸ் ஆஃப் தி அண்டர்வேர்ல்டு, who appears to Faustus and becomes a servant for 24 years. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, என்ன கொடுத்து எனத்துக்காக வாங்கினார்னா, ஃபாஸ்டஸ் வந்து தன்னுடைய சோல், தன்னுடைய ஆன்மாவை இழந்து 24 வருஷம் மெஃபிஸ்டாஃபில்ஸை அடிமையாக பெற்றுக்கொண்டார். அடிமைனா அந்த ஜி பூம்பாவில் ஒரு பூதம் வரும் தெரியுமாமா, அலிபாபாவில் வரும் இல்லையா, அந்த விளக்கு அப்படி தேய்ச்சி விட்டா அது பூதம் வரும். அவர் என்ன சொன்னாலும் கேட்கும். போய் மரத்தை வெட்டிட்டு வானா மரத்தை வெட்டிட்டு வரும், இந்த பக்கெட்லலாம் தண்ணி நெப்பி வைனா தண்ணி நெப்பி வைக்கும். ஸோ அந்த மாதிரி மெஃபிஸ்டாஃபில்ஸ் வந்து இது வந்து கொஞ்சம் ஹெல்லிலேருந்து வந்ததுனால இதோட புத்திலாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. கெட்டதாக தான் இருக்கும். நான் சொல்கிறது நல்ல வேலைகள். அந்த ஜீபூபா பூதம் வந்து எல்லாமே நல்லது செய்யும். ஆனால் மெஃபிஸ்டாஃபில்ஸ் எல்லாமே கெட்டது தான் செய்யும். இவன் கழுத்தை அறுத்துட்டு வா, இவன் சொத்தை பிடிங்கிட்டு வா, இந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டு வா, அந்த மாதிரி தப்பு தப்பாக செய்யும். ஸோ தென் வி ஹாவ் த குட் அண்ட் ஏஞ்சல் அண்ட் த ஈவில் ஏஞ்சல். ஸோ எப்பயுமே கடவுள் நமக்கு ஒரு ஏஞ்சல் கொடுத்துருப்பாருன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஆனால் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஈவில் ஏஞ்சல் வேறு இருக்குது. இது எனக்கு கொஞ்சம் புரியல. எப்படி ஒரு மனிதன் கடவுள் அனுப்பும்போது ஒரு குட் ஏஞ்சல் தான் அனுப்புவார். மேபி அவரோட மனசாட்சியாக இருக்கலாம். நான் இதை இப்படி எடுத்துக்கிறேன் சரியா. 2 figures who appear to Faustus and attempt to influence him. See, இந்த சினிமாலாம் வரும், கேமரா மிரருக்கு முன்னாடி நின்று ஹீரோ பேசிக்குவார். ஒரு மனசு அம்மா வேணும்னு, இன்னொரு மனசு ஒய்ஃப் வேணும்னு. சரி, அது அவருக்குள்ளேயே நடக்கிற போராட்டத்தை 2 விதமாக வியூ பண்ணுவார் இல்லையா. அதுதான் அந்த குட் ஏஞ்சல் அண்ட் ஈவில் ஏஞ்சல். சரிங்களா, குட் ஏஞ்சல் அண்ட் த ஈவில் ஏஞ்சல். அடுத்தது பார்த்தீங்கன்னா we have the clown. The clown becomes the servant of Wagner. வேக்னர் யாருன்னு பார்த்தோம் பாருங்க. வேக்னர் யாரு, டாக்டர் ஃபாஸ்டஸோட சர்வெண்ட். வேக்னருக்கு சர்வெண்ட் யாருன்னா கிளவுன். அப்போ யோசிச்சுக்கோங்க எவ்வளோ காமிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு. கிளவுன்னா என்னது, இந்த சினிமாலெல்லாம் வரும். சாரி சர்க்கஸ்லலாம் வேஷம் போட்டுக்குவாங்கல்ல கிளவுன்ஸ், கோமாளிகள், அவங்க தான். ஸோ அவங்க வந்து யாராயிட்டாங்க, வேக்னருக்கு சர்வெண்ட் ஆகிட்டாங்க. மெஃபிஸ்டாஃபில்ஸ் பிகம்ஸ் அ சர்வெண்ட் ஆஃப் காட். ஸோ மெஃபிஸ்டாஃபில்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து என்னது, சர்வெண்ட் ஆஃப் காட். அடுத்தது we have horse poser. அப்படின்னா இந்த குதிரை லாடம் வச்சுருப்பாங்கல்ல, அவங்க தான் ஹார்ஸ் போசர். a gullible man who buys Faustus's horse. ஃபாஸ்டஸ் வந்து ஹார்ஸை விலைக்கு வாங்குறாரு, which disappears when it is ridden into a pond. அதாவது டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு நிறைய வித்தைகள் இந்த மேஜிக் மூலியமாக செய்கிறாரு. அந்த வித்தைகளில் ஒன்று வந்து ஒரு ஹார்ஸை உருவாக்குறாரு. ஹார்ஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு என்ன சொல்கிறது, ஸ்ட்ரா இருக்குல்ல, ஸ்ட்ரானா இந்த வைக்கப்போர் இருக்குல்ல, அதில் உருவான ஒரு ஹார்ஸு. அதை வந்து நெஜ ஹார்ஸ் மாதிரி கொண்டு போய் ஒரு குதிரை லாயம் வச்சுருக்கவர்கிட்ட விற்பார். அது ஒரு பாண்டு பக்கத்தில் போனோன்னா காற்றில் அப்படியே கரைஞ்சு போயிடும் சரியா. அடுத்தது இந்த போப். பாருங்க, போப் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஆனால் இங்கே வந்து ஒரு காமிக்கல் கேரக்டராக போர்ட்ரே பண்ணுறாரு டாக்டர் ஃபாஸ்டஸ். போப் யார் அப்படின்னா ரோமன் கேத்தலிக் சர்ச்சோட ஹெட்டு, பிஷப்புக்கெல்லாம் மேலே போப்பு சரியா. இவர் ரோமில் வசிப்பார். இதுதான் வந்து ஒரு அவரை வச்சு இவங்க காமெடி பண்ணுறாங்க. நம்ம சொல்லுவோம்ல, என்னை வச்சு காமெடி பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி போப்பை வச்சு யார் காமெடி பண்ணுறா, இந்த 2 பேரும் யார், டாக்டர் ஃபாஸ்டஸும் மெஃபிஸ்டாஃபில்ஸும் காமெடி பண்ணுறாங்க போப்பை வச்சு. யோசிச்சு பாருங்கள், ஒரு ரிலீஜியஸ் ஹெட்டு, அவர் வந்து ஒரு பெரிய நிறுவனத்துக்கு தலைவர். கேத்தலிக்ஸ் எல்லா உலகம் பூரா பரவி இருக்காங்க. அவங்கள வந்து இவர் ஜோக்கராக யூஸ் பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க, அப்போ இவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது we have Charles V, Emperor of Germany. ஸோ இவரும் வந்து ஆக்சுவலாக மேஜிக்கை நம்பக்கூடிய ஒருத்தர். இந்த எம்பரர் வந்து ஒரு ஃபீஸ்ட் வைக்கிறாரு. அந்த ஃபீஸ்ட்னா விருந்து, பெரிய விருந்து, பெரிய 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 விருந்து. இப்போ எம்பரர் வைக்கிறாருன்னா எப்படி இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. அந்த விருந்தில் ஃபாஸ்டஸை கலந்துக்க வைப்பார். அங்கே வந்து மேஜிக்கல் பவர்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுவார். ஃபாஸ்டஸ் நிறைய மேஜிக் கற்றுக்கிட்டு தன்னோட பவர் எங்கேயாவது போய் அவர் எக்ஸிபிட் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எக்ஸிபிட் பண்ணுறது தான் என்னன்னா அந்த கோர்ட் ஆஃப் சார்ல்ஸ் V சரியா. அதில் அந்த மேஜிக் பவரில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அலெக்சாண்டர் கிரேட் எப்போ வாழ்ந்தார் இல்லையா,
அவரை வந்து அந்த கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதாவது அவரோட உருவம் மாதிரியே மேஜிக்கில் ஒன்று கொண்டு வராரு. அப்போ எல்லாரும் இவரை பார்த்து என்ன பண்ணுறாங்க, ஆனு வாயை பழக்கிறாங்க. இப்படி ஒரு இறந்தவங்களை கூட உயிரோட கொண்டு வராது அப்படின்ட்டு. தென் வி ஹாவ் த நைட்னா சோல்ஜர் மாதிரி பென்வோலியோ, ஹாட்டி அண்ட் டிஸ்டெயின்ஃபுல் நைட் ஹூ இன்சல்ட்ஸ் ஃபாஸ்டர்ஸ். ஸோ இவர் வந்து அந்த கோர்ட்டில் இருப்பார். அந்த நைட் வந்து ஃபாஸ்டர்ஸை வந்து இன்சல்ட் பண்ணுவார். அதனால ஃபாஸ்டர்ஸ் வந்து ரிவெஞ்ச் எடுப்பார். ரிவெஞ்ச் எடுத்து அவருக்கு 2 கொம்பு முளைச்ச மாதிரி, இங்கே 2 கொம்பு முளைச்ச மாதிரி ஏற்பாடு பண்ணுவார் ஃபாஸ்டர்ஸ் தன்னுடைய மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி. ஆக்சுவலாக வந்து அந்த காலத்துலலாம் 2 கொம்பு முளைச்சா என்ன அர்த்தம்னா அவங்க ஒய்ஃப் வந்து அன்சேஸ்ட்னு அர்த்தம். அன்சேஸ்ட்னா தப்பான வழியில் போயிட்டாங்கன்னு அர்த்தம். கக்கூல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். கக்கூல்னா ஒன் ஹூ ஹேஸ் 2 ஹார்ன்ஸ். ஒய்ஃப்லாம் யாருக்கு வந்து தப்பான வழியில் போகிறாங்களோ அவங்கள தான் கக்கூல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி 2 பேர் ஆஃப் ஹார்ன்ஸ் வச்சிடுறாரு. ஸோ அது அவரை அவமானப்படுத்துகிறாரு டாக்டர் ஃபாஸ்டர்ஸ். We will go to the next slide. This is Duke and Duchess of Wanholt. அதாவது டியூக் அண்ட் டச்சஸ் ஆஃப் வான்ஹோல்ட் வெனிஸில் வந்து இந்த மாதிரி டியூக் இருப்பாங்க. அந்த கப்பல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வராங்க. ஃபாஸ்டர்ஸ் வந்து அந்த கப்பலை விசிட் பண்ணுறாரு. அங்கே போய் கிரேப்ஸே அந்த ஊரில் கிடைக்காது. அங்கே கிரேப்ஸ் அப்படி நிறையா கொண்டு வந்து அந்த தட்டில் வைக்கிறார். யார்? டாக்டர் ஃபாஸ்டர். அதாவது ஒரு ஊருக்காக போய் அவர் தன்னுடைய மேஜிக்கல் பவர்ஸை காமிக்கிறாரு. அது அப்போ தானே உலகம் பூரா தன்னுடைய பவர் பரவும். அதுக்காக. அடுத்தது we have Robin and Osler who steals some Dr. Foster's books and tries to conjure up some evil spirits. இவர் வந்து ஒரு ஹார்ஸ் ஓட்டி, ஆஸ்லரு, குதிரை ஓட்டுபவர். அவர் கொஞ்சம் டாக்டரோட ஃபாஸ்டர்ஸோட புக்கெல்லாம் படிச்சுட்டு, இந்த நெக்ரோமேன்சி புக் இருக்குல்ல, மேஜிக் புக்ஸு, அந்த மேஜிக் புக்ஸை படிச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் ஈவில் ஸ்பிரிட்ஸ்லாம் கன்ஜியர் பண்ணுறாரு. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிகா ஒரு படத்தில் நடிச்சிருப்பா. அந்த படத்தில் வந்து ஒரு சாமி வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அந்த ஈவில் ஸ்பிரிட்டெல்லாம் கொண்டு வருவாங்க, கான்ஜியர் பண்ணுவாங்க. அதுதான் அந்த மாதிரி உள்ள ஒரு இது பண்ணுறாரு. இது ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் கொண்டு வராரு. அடுத்த ரேஃபு, அவரோட உண்மையான பேர் ரால்ஃபு, a friend of Robin. Robin தான் ஆஸ்லரு, who is present with Robin during an attempt to conjure up some evil devils. ஸோ டெவில்ஸ் இவர் கூப்பிட்றாரு. எனக்கு பிளாக் மேஜிக் தெரியும், எல்லா டெவில்ஸையும் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்றாரு. அப்போ இவருக்கு ஹெல்ப்பாக இருக்கிறது யார்? ரால்ஃப். ராபினும் ரால்ஃபும் ஃப்ரெண்ட்ஸு. ராபின் தான் வந்து நெக்ரோமேன்சி பண்ணுறாரு, கொஞ்சம் ஈவில் ஸ்பிரிட்ஸ்லாம் கூப்பிட்றாரு. ரால்ஃபு சும்மா துணைக்கு இருக்கார். அடுத்தது we have Winter, a man who appears and tries to get payment for the goblet from ராபின். ஸோ அவர் வந்து காப்லெட்னா அந்த ட்ரிங்க், ஒரு ஒரு பெக்குன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம ஊரில், அதான் காப்லெட்னு சொல்கிறது, ஒரு மடக்கு. அதுக்குரிய காசை வந்து வாங்க வரார். அவர் தான் யாருன்னா வின்டர். அடுத்தது ஓல்டு மேன், he appears to Faustus during the last scene, tries to tell Faustus that there is still time to repent. பாருங்களேன், எப்பயுமே வயசானவங்க வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லதை தான் அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி டாக்டர் ஃபாஸ்டர்ஸ்க்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லுறதுக்காக கடைசி சீனில் வராரு. அதுதான் அவர் பண்ண தப்பு. அதாவது ஆல்மோஸ்ட் 24 years முடிஞ்சு அந்த டே வருது இல்லையா, டெத் டே, அந்த டே வரும்போது அவர் வராரு. சரியா? வந்து நீ ஒன்றும் இல்லைப்பா, நீ இப்போ கூட உன் பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிக்க சொல்லு கடவுளை. நம்ம எவ்வளோதான் பாவம் பண்ணாலும் கடவுள் நம்மளை மன்னிக்க ரெடியாக இருக்காருப்பா, நீ தயவு செஞ்சு மன்னிச்சிரு, மன்னிப்பு கேளு. எப்போ மன்னிப்பு கிடைக்கும்? நம்ம மன்னிப்பு கேட்டால் தானே மன்னிப்பாங்க கடவுள் கூட. ஸோ அதனால் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப என்ன பண்ணுறாரு, கம்பல் பண்ணுறாரு. நீ இட் இஸ் பெட்டர் லேட் தேன் நெவர். நீ வந்து ஒருவேளை நீ இறந்துட்டா கூட பரவாயில்ல, ஆனால் உன்னுடைய பாவங்கள் வந்து மன்னிக்கப்பட்டிருக்கும். நம்ம சாகும் பொழுது நம்ம பாவியாக செத்தால் எங்கே போவோம்? ஹெல்லுக்கு தான் போவோம். ஒருவேளை நம்ம பாவத்தை வந்து ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட சொன்னோம்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு நமக்கு ரெமெடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறார். அதனால் ஓல்ட் மேன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Then we have the 7 deadly sins, Alexander, Helen of Troy, Alexander's paramour, spirits or aspirations which appear during the course of the play. ஸோ இந்த பிளேயில் வேறு யாரெல்லாம் வராங்கன்னா 7 deadly sins வரும்.
உங்களுக்கு 7 டெட்லி சின்ஸ் என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபேரி குவீனில் ப்ரைடு, ஸ்லாத்து, கிளட்டனி இதெல்லாம் பாவங்கள். இந்த பாவங்கள் ப்ரைட்னா ஓவர் ப்ரைடு அது மாதிரி. ஸோ அலெக்சாண்டர் வராரு, அப்புறம் ஹெலன் ஆஃப் ட்ராய் வராங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீனு. அலெக்சாண்டரோட ப்ரார்மர்னா அந்த அவரோட பரிகாரங்கள்லாம் வருது, நிறைய ஸ்பிரிட்ஸ் வருது, ஆஸ்பிரேஷன்ஸ் வருதான் துர்தேவதைகள் மாதிரி. ஸோ இந்த பிளேயில் இவங்கெல்லாம் வராங்க. கடைசியாக we have the chorus 1, chorus 2லாம் நிறையா இருக்குது. The device used to comment upon the action of the play or to provide exposition. See, நம்ம ஒரு பிளே ஒரு டயலாக் நடக்குது, அந்த டயலாக் பற்றி நல்லது கொள்ளது சொல்கிறது யாருன்னா இந்த கோரஸ் தான். ஸோ அவங்க வந்து இந்த பிளேயோட அடுத்த கட்ட நகர்வு, இப்போ ஜெர்மனியில் இருக்காரு அப்படின்னு இடையில வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போவாங்கல்ல, அதுதான் இந்த கோரஸோட வேலை. அடுத்தது இப்போ ஃபாஸ்டஸ் எங்கே இருக்காரு, ரோமில் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் கோரஸ். ஓகே, த பிளேயோட ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன். கேரக்டர்ஸ் ஓரளவு உங்களுக்கு சொல்லிட்டேன்ப்பா. இப்போ ஸ்ட்ரக்சர், the play is a blank verse. It is a type of work and prose in 13 scenes. ரெண்டு இது இருக்கு பாருங்க. 1604ல் வந்து ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கு, அதில் 13 சீன்ஸ் இருக்குது. 1616ல் பப்ளிஷ் ஆனதில் 20 சீன்ஸ் இருக்குது. ஸோ 2 குவார்ட்டரில் அது என்ட்ரி ஆகிருக்கு. அடுத்தது சாலிலாக்கீஸ் வந்து நிறைய பேசியிருக்காரு. சாலிலாக்கீஸ்னால் தனக்கு தானே பேசிக்கிறது, வெளியில் இருக்கவங்களுக்கு கேட்காது, நம்ம மனசாட்சிக்கு மட்டும்தான் கேட்கும். ஸோ அந்த சாலிலாக்கி நிறையா இருக்குது. ஏன்னா ஃபாஸ்டஸ் தனக்கு தானே பேசிக்கிறார், தன்னுடைய ஃபேட் என்ன, தன்னுடைய கேரியர் என்ன, தான் வந்து நல்லவனா கெட்டவனா இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி க்ளோசிங்லேயும் ஒரு சாலிலாக்கி இருக்குது. சாலிலாக்கினா தனக்கு தானே பேசிக்கிறது, வெளியில் இருக்கவங்களுக்கு கேட்காது. ஸோ அதனால் என்ன சொல்கிறது, சாலிலாக்கி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட் இன் டாக்டர் ஃபாஸ்டஸ். அவரோட டிசிஷன் எடுக்கிறார் இல்லையா, முதல்ல வந்து பேய்க்கு தனியாக அடிமையாக்கிக்கிறதுக்கு 24 வருஷம். அடுத்தது வந்து அப்பையும் வந்து தனக்கு தானே பேசிக்கிறாரு. அதே மாதிரி கடைசியில் சாக போகிறாருல 24 வருஷம் கழித்து, அந்த 11th ஹவர்லேயும் அப்படியே பேசிக்கிறாரு தனக்கு தானே. அதுதான் சாலிலாக்கீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். லைக் we'll go into the story. ஏன்னா உங்களுக்கு ஓரளவு ஸ்டோரி தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கேரக்டர்ஸ் புரிஞ்சிருக்கும். ஸோ இது பிளாங்க் வேர்ஸில் எழுதப்பட்டது ஒன்று, அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். 2 தடவையாக இது பப்ளிஷ் ஆகிருக்கு, ஒன்று 1604, இன்னொன்று 1622 அப்படின்னு சொல்லிட்டேன். Now we will go into the story. So Faustus learns necromancy. So Faustus முதல்ல ப்ரோலாகில் என்ன பண்ணுறாரு, ஃபாஸ்டஸ் வந்து நெக்ரோமன்சி படிக்கிறாருன்றதை நமக்கு சொல்லுது. அப்புறம் சொல்லுது அவர் ஒரு பேஸ் ஸ்டாக்லேருந்து வந்திருக்காரு, சாதாரண ரொம்ப மட்டமான ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு. ஆனால் அவர் பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருந்ததுனாலையும் பெரிய ஸ்காலராக இருந்ததுனாலையும் ஹீ பிகம்ஸ் அ டாக்டர் அட் தி யூனிவர்சிட்டி ஆஃப் விட்டன்பர்க். ஸோ அவர் ஃபிசிஷியன் கிடையாது, ஹீ இஸ் அ ஸ்காலர், அதனால தான் அவர் டாக்டர். ஸோ எந்த யூனிவர்சிட்டியில் படித்தார், டாக்டரேட் வாங்கினாருன்னு கேட்டாங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் விட்டன்பர்கில். ஸோ அதனால் இந்த ரீடர் ஃபஸ்ட்டு க்ளூ என்னென்னா, அவர் வந்து ரொம்ப ஓவர் ப்ரௌடாக இருக்கார் அப்படின்றது தெரியும். ஃபாஸ்டஸ் டேல் இஸ் லைக்கன் டு தட் ஆஃப் இக்காரஸ். எதோட கம்பேர் பண்ணுறாங்க ஃபாஸ்டஸோட கதையைனா இக்காரஸோட கம்பேர் பண்ணுறாங்க. இக்காரஸ் யாருன்னா, இக்காரஸ் வந்து ஒரு மித்தலாஜிக்கல் காடு. மித்தலாஜிக்கல்னால் இந்த புனை கதையில் உள்ள ஒரு காடு. அதுக்கு வேக்ஸ் விங்ஸ், அதோட ரெக்கையெல்லாம் வேக்ஸ்னால் எனக்கு மெழுகில் செஞ்சுருப்பாங்க. ஸோ அவர் எங்கே போகுது, இது சன்னுக்கிட்ட நான் போகிறேன், எனக்கெல்லாம் ஒன்றுமே ஆகாது, நான் கடவுள் அப்படின்ட்டு இக்காரஸ் ஃப்ளூ பண்ணுறாரு. ஃப்ளூ பண்ணி சன்னுக்கிட்ட போனோன்னா என்ன ஆகிடுது, அவரோட வேக்ஸ் விங்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடுது. ஏன்னா சூரியனோட ஒளி வந்து ஹீட்டு, அந்த ஹீட்டில் பட்டு அவர் இறந்து கீழே விழுந்துடுறாரு. அதோட கம்பேர் பண்ணுறாங்க யாரை, ஃபாஸ்டஸ். ஸோ நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு நம்ம போனோம்னா அங்கே என்ன தான் ஆகும், இழப்பு நமக்கு தான். ப்ரைட் கோஸ் பிஃபோர் அ ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமை, தற்பெருமை, ஆணவம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த இக்காரஸோட கம்பேர் பண்ண. ஸோ ஹூ இஸ் டாக்டர் ஃபாஸ்டஸ் கம்பேர்ட் டு, விச் மித்தலாஜிக்கல் காட் இஸ் டாக்டர் ஃபாஸ்டஸ் கம்பேர்ட் டு அப்படின்னு கேட்டாங்கன்னா
It is Icarus. What is the speciality of Icarus? Icarus has wax wings. Where did he flew? He flew near the sun. ஸோ அதனால் மெல்ட் ஆகிடுது அவரோட வேக்ஸ் அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹியூப்ரிஸ்னால் எக்ஸசிவ் ப்ரைட். நான் சொன்னேன் ப்ரைடுன்னு சொன்னேன் இல்லையா, எக்ஸசிவ் ப்ரைடுக்கு பேர் ஹியூப்ரிஸ். ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. இது ஆப்ஷனில் எப்படி கேட்பாங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ் டைஸ் ஆஃப் டேஷ் அப்படின்னு கேட்பேன். ஒன்று வந்து ஆஃப் ப்ரைடு, ஆஃப் என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஆஃப் ப்ரைடு, அடுத்தது ஹியூப்ரிஸ்ன்னு கொடுப்பாங்க. நீங்கள் ஹியூப்ரிஸ்னால் என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது, சரியா? சில சமயம் ஹங்கர், அதெல்லாம் கூட ஆப்ஷன் கொடுக்கலாம். ஆஃப் ப்ரைடு கொடுக்கலாம். ஹி டைஸ் ஆஃப் ப்ரைட், ஹி டைஸ் ஆஃப் ஹங்கர், ஹி டைஸ் ஆஃப் அ டிசீஸ், ஹி டைஸ் ஆஃப் ஹியூப்ரிஸ். ஸோ அதாவது இது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹியூப்ரிஸ். ஏன்னா ப்ரைடை விட ரொம்ப இன்னொரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்கன்னா எக்ஸசிவ் ப்ரைட். ஸோ அதனால் ஃபாஸ்டஸும் இக்காரஸ் மாதிரி கடைசியில் சாக போகிறாருன்றத ஈவன் ப்ரொலாக்லேயே நமக்கு சொல்லியிருக்காங்க. ப்ரொலாக்னா முன்கதை, ப்ரொலாக்னா என்னது முன்கதை, எப்பிலாக்னா என்னது பின்கதை. ஸோ ஒரு ப்ரொலாக் வந்து ஆரம்பம், எப்பிலாக் வந்து முடிவு, சரிங்களா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? அடுத்தது ஃபாஸ்டர்ஸ் கமெண்ட்ஸ் தட் ஹீ ஹேஸ் மாஸ்டர்ட் எவ்ரி சப்ஜெக்ட் எ ஸ்டடி. ஸோ ஃபாஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து எல்லாமே என் வாழ்க்கையில் படிச்சிருக்கேன், எல்லாமே படிச்சிருக்கேன், இது அதுன்னு சொல்ல முடியாது. என்னென்ன சப்ஜெக்ட்லாம் என் கைக்கு கிடைக்குதோ அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் அப்படின்றது. அப்புறம் என்ன பண்ணுறாரு, ஹி டிப்ரிஷியேட்ஸ் லாஜிக். லாஜிக் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, லாஜிக் ரொம்ப கஷ்டங்க படிக்கிறது. ஏன்னா லாஜிக்கலாக ஆர்கியூ பண்ணுறது, சம்ஸ் வர்றதுலாம் லாஜிக், அதெல்லாம் எல்லாருக்கும் வராது. ஸோ அதை வந்து இவர் என்ன பண்ணுறாரு, அப்ரிஷியேட் பண்ணல. அடுத்தது மெடிசன் வந்து என்ன சொல்கிறாரு, வேல்யூ கிடையாது. எப்போ அப்படின்னா, நம்ம எப்போ மெடிசனுக்கு வேல்யூ இருக்கும் அப்படின்னா, இறந்து போனவங்கள உயிரோடு கொண்டு வந்தால் அப்போ தான் மெடிசனுக்கு வேல்யூ அப்படின்னு சொல்கிறாரு. லா அதே மாதிரி மெர்சினரினா இந்த மர்ச்சன்ட்ஸ், அதுவும் ரொம்ப கம்மி தான் அப்படின்றாரு. டிவினிட்டி யூஸ்லெஸ்ன்ட்டார். கடவுள் பக்தி வந்து யூஸ்லெஸ் அப்படின்ட்டார். டிவினிட்டினா கடவுள். இப்போ ஒரு இந்த வேதங்கள்லாம் படிக்கிறாங்கல்ல ஹிந்துஸ், அது மாதிரி கிறிஸ்டியன்ஸ் பைபிள் படிப்பாங்க. அதே மாதிரி முஸ்லீம்ஸ் வந்து அதுக்குன்னே தனி காலேஜ் இருக்குது, குரான் படிக்கிற, அதெல்லாம் தான் டிவினிட்டி. ஸோ அதெல்லாம் வேஸ்ட், யூஸ்லெஸ்ன்ட்டார். பிகாஸ் ஹி ஃபீல்ஸ் தட் ஆல் ஹியூமன்ஸ் கமிட் சின். ஏன் யூஸ்லெஸ் அப்படின்னு சொன்னால், எல்லா மனிதனும் என்ன பண்ணுவான், பாவம் தான் பண்ணுவான். பாவம் பண்ணாத யாராவது இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கிடையாது. எல்லாருமே தே கமிட் சின். அப்போ சின்னுக்கெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் என்னது? டெத்து தான். நம்ம பண்ணுற எல்லா பாவத்துக்கும் பனிஷ்மெண்ட் என்னது? டெத்து தான். ஸோ அதனால் வாட் டாக்டரின் கால் யூ திஸ், கியூஏ சேரா வாட் வில் பி ஷால் பி. ஸோ அதனால் வந்து என்ன இருக்குதோ அது அதுவாகவே இருக்கும் அப்படின்ற எல்லாமே லாட்டின் ஃப்ரேசஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, சரியா? ஸோ அது நீங்கள் கற்றுக்கணும். அடுத்தது ஃபாஸ்டர்ஸ் வந்து he instructs his servant Wagner to summon Valdis and Cornelius. ஸோ வேல்டிஸ் கொர்னேலியஸை கூப்பிட்றாரு. இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லியிருக்கேன் நான்? somebody answer. Valdis and Cornelius, they are the என்ன சொல்கிறது, டீச்சர்ஸ் ஆஃப் ஃபாஸ்டர்ஸ் who teach என்னது, அவங்களுக்கு மேஜிக் சொல்லி கொடுக்குறாங்க, நெக்ரோமேன்சி சொல்லி கொடுக்குறாங்க. அ ஃபேமஸ் விச் கிராஃப்டர், பார்த்தீங்களா, தவறான வழி. விச்சுனா சூனியக்காய், விச்சுனா என்னது, சூனியக்காய். அண்ட் அ ஃபேமஸ் மெஜிஷியன். யார் மெஜிஷியன்? கொர்னீலியஸ் வந்து மெஜிஷியன், வேல்டிஸ் வந்து சூனியக்காரன். ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட சொல்கிறாரு. அப்போ 2 ஏஞ்சல்ஸ் இருக்காங்கல்ல, நான் சொன்னேன் இல்லையா 2 ஏஞ்சல்ஸ் இருக்காங்கன்னு. குட் ஏஞ்சல் அந்த பேட் ஏஞ்சல் யாருக்கு முன்னாடி வராங்க? ஃபாஸ்டர்ஸ்க்கு முன்னாடி வராங்க. ரெண்டு பேரும் வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த உனக்கு மேஜிக் மேலேயும் நெக்ரோமென்சி மேலேயும் இருக்க ஆசையை நீ விட்டுரு அப்படின்னு குட் ஏஞ்சல் சொல்லுது. பேட் ஏஞ்சல் சொல்லுது, அதெல்லாம் நீ விடாதப்பா, நீ புட்டி, கையை புட்டி, நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு ஃபாஸ்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நேரம் ஐயோ நம்ம கற்றுக்க வேணாம், குட் ஏஞ்சல் சொல்கிறத கேட்குறாரு. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணிடுறாரு, பேட் ஏஞ்சல் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. எப்பயுமே நமக்கு நல்லது சொல்லி கொடுக்குறத விட கெட்டது சொல்லி கொடுக்குறது நம்ம காது நல்லா வாங்கிக்குவோம் இல்லையா, அது மனித இயல்பு. ஸோ அதனால் பேட் ஏஞ்சல்ஸ் வந்து ஹவு ஆம் ஐ கட்டட் வித் கன்சீட் ஆஃப் திஸ். கன்சீட்னா என்னது,
ஒரு மறைச்சு வச்சு பேசுகிறது தான் கன்சீட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் மேஜிக் வந்து ஒரு மறைச்சு வைக்கக்கூடியது அப்படின்றது. Valdez and Cornelius declare that if Faustus devotes himself to magic, great things are indeed possible with someone of Faustus' learning and intelligence. ரெண்டு பேரும் நல்லா தூபம் போடுறாங்க. வேல்டிஸும் கொர்னீலியஸும், எப்பா தம்பி நீ வந்து மேஜிக் மட்டும் கற்றுக்கோ, உலகத்திலே சிறந்தது மேஜிக் மட்டும்தான். காரணம் என்னன்னா நீ இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்க, பயங்கர கிரேட் ஃபிலாசபராக இருக்க, உனக்கு மட்டும் கொஞ்சோண்டு மேஜிக் தெரிஞ்ச நீ எவ்வளோ பெரிய ஆளாகிடுவ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபாஸ்டர்ஸ் வந்து அங்கே அந்த யூனிவர்சிட்டியில் இல்லைன்றத அந்த மீதி ஸ்காலர்ஸ்லாம் நோட் பண்ணிடுறாங்க. காரணம் இவன் எங்கே போயிருக்கான், வேல்டிஸும் கொர்னீலியஸையும் கூப்பிட போயிருக்கான், அங்கே போய் பிளாக் மேஜிக் கற்றுக்க போயிருக்கான். அப்போது வேக்னர்கிட்ட போய் கேட்குறாங்க அந்த ஸ்காலர்ஸ்லாம், ஃபாஸ்டர்ஸ் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வேக்னர் அவனோட சர்வெண்ட் தானே, அவன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்காலர்ஸும் இப்போ கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. இங்கே ஃபாஸ்டர்ஸ் எங்கே போனார், இந்த மேஜிக்கை வந்து அவர் தப்பான வழியில் எங்கேயாவது யூஸ் பண்ணிட போகிறாரோ அப்படின்னு எல்லாருமே பயப்படுறாங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்காலர் கையில் வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் போய் சேர்ந்தா என்ன ஆகுன்றது தான் டாக்டர் ஃபாஸ்டர்ஸோட கதையிலேருந்து நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். பாருங்களேன், ஒரு கத்தியை வந்து வேற யார்ட்டையாவது கொடுத்தா அது சில பேர் குத்துவாங்க, குத்தாமல் கூட போயிடலாம். ஆனால் நல்ல ஒரு ஸ்கில்டு பர்சனாக இருந்தால் அந்த கத்தியை ஷார்ப்பாக வச்சு யாரையாவது என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு. ஸோ அதனால் தவறான ஒருத்தரோட கையில் பிளாக் மேஜிக் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு தேடுறாங்க. சரி, எதுக்கு ஒரு ரெக்டர் ஆஃப் த யூனிவர்சிட்டிக்கு போய் சொல்லிடுவோம், இவன் எங்கேயோ தவறான இடத்துக்கு போகிறான் டாக்டர் ஃபாஸ்டர்ஸு அப்படின்ட்டு போகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு வந்து ஃபாஸ்டர்ஸ் என்ன அட்டன் பண்ணுறாருன்னா டெவிலை வந்து சமன் பண்ணுறாரு. டெவிலை கூப்பிடுறாரு, வா வா அப்படின்னு கூப்பிடுறாரு. சந்திரமுகி படத்தில் கூப்பிடுவார்ல, இப்போ தான் படம் பேர் ஞாபகம், சந்திரமுகி படத்தில். அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஏ டெக்ஸ்ட் பி டெக்ஸ்ட்னா அந்த சொன்னையில் 2 விதமான டெக்ஸ்ட் அவைலபிள், ஒன்று 13 இன்னொரு 22 சாப்டர்ஸ், அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். லூசிஃபர் அங்கே வராங்க, டெவில்ஸ் அவங்க கூப்பிடவும், லூசிஃபர் அண்ட் அதர் டெவில்ஸ் எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. அப்போ ஒரு மேஜிக் சர்க்கிள் கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு வட்டம். அந்த சந்திரமுகி படத்தை ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு கோலம் போட்டு வச்சுருப்பார்ல, ஒரு வட்டம் மாதிரி ஒரு கோலம் போட்டு வச்சுருப்பார். அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறார், பேப்டிசத்தை ரிவோக் பண்ணிடுறார். பேப்டிசம்னா கிறிஸ்டியன்ஸில் வந்து ஞானஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பிறந்தோன்னே நமக்கு தெரியாது நம்ம எங்கள் வீட்டில் பிறந்திருக்கோம் என்னென்னலாம் தெரியாது. ஆனால் ஒரு கிறிஸ்டியன் வீட்டில் பிறந்தோன்னே அதுக்கு தலையில் இந்த இடத்துல சிலுவை போடுவார். யார், அந்த பாஸ்டர் போடுவார். அதனால தான் கிறிஸ்டியன்ஸ் வந்து பொட்டு வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல சிலுவை அடையாளம் இருக்குது, அதை வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதையே அவர் என்ன பண்ணிடுறாரு, பேர் வைப்பாங்க, அதையே அவர் என்ன பண்ணிடுறாரு, வெளியில் எடுத்துடுறாரு. வேணாம், எனக்கு பேப்டிசமே வேணாம் அப்படின்ற மாதிரி ரத்து பண்ணிடுறாரு. அதாவது டைவர்ஸ் மாதிரி இது வந்து தன்னோட பேப்டிசத்தை ரிவோக் பண்ணிடுறாரு. அப்புறம் ஒரு மெஃபிஸ்டாஃபில்ஸ் அங்கே அப்பியர் ஆகுறாங்க. யாருக்கு முன்னாடி, டாக்டர் ஃபாஸ்டர்ஸ்க்கு முன்னாடி. மெஃபிஸ்டாஃபில்ஸ் யார், பிரின்ஸ் ஆஃப் தி அண்டர் வேர்ல்டு. குவீன் யார், கிங் யார், லூசிஃபர். பிரின்ஸ் வந்து மெஃபிஸ்டாஃபில்ஸ் அங்கே வராங்க. அப்போது ஃபாஸ்டர்ஸால் அவர் அப்பியரன்ஸ் மாற்றி மாற்றி வர்றதை ஏற்றுக்கவே முடியல. ஆனால் அந்த லூசிஃபர் வந்து மெஃபிஸ்டாஃபில்ஸை நல்லா ஒபே பண்ண வைக்கிது, கமாண்ட்ஸ் கொடுக்குது. அதை பார்த்தோன்னே யாருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது, ஃபாஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. பரவாயில்ல, இவ்வளோ ஒரு டெமன், ஒரு சாத்தான், அதை இவ்வளோ ஒபீடியண்ட்டாக பிடிச்சி வச்சுருக்காரு லூசிஃபர்னா, அப்போ அவர் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கில்லை தான் நான் கற்றுக்கணும், இந்த ஸ்கில் எனக்கு தெரியல. ஸோ எனக்கு வந்து எல்லாமே உலகத்தில் படிச்சிருக்கேன், மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் தரவாயிட்டேன், லாஜிக்கு தரவாயிட்டேன், லா தரவாயிட்டேன், எல்லாம் தரவாயிட்டேன். ஆனால் வந்து மேஜிக் தெரியல, ஒரு டெமனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி எனக்கு இல்லை, ஒரு ஈவில் ஸ்பிரிட்டை கான்ஜியர் பண்ணுற அளவுக்கு எனக்கு இது இல்லை. ஸோ இந்த ஸ்கில்லு தான் எனக்கு ப்ரௌடு தரப்போகுது அப்படின்னு. ஸோ அதனால் அந்த டெமன் மெஃபிஸ்டாஃபில்ஸை தன்னுடைய சர்வீஸ்க்கே இங்கே வா ஏடு அப்படின்னு சொல்லுவேன். பட் மெஃபிஸ்டாஃபில்ஸ் வந்து நோ 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 நோ, நான் உனக்கெல்லாம் சர்வ் பண்ண மாட்டேன்ப்பா தம்பி, நான் யாருக்கு தான் சர்வ் பண்ணுவேன், பிரின்ஸ் ஆஃப் டெவில்ஸுக்கு தான் நான் சர்வ் பண்ணுவேன். நான் வந்து ஒரு பிரின்ஸு, நான் வந்து கிங்குக்கு தான் சர்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தது வந்து உனக்கு அந்த பவரே கிடையாது, ஏன்னா நீ வந்து கடவுளை இன்னும் கொஞ்சம் நம்புகிற,
உன்னுடைய சோலை எனக்கு கொடு, உன்னுடைய ஆன்மாவை எனக்கு கொடு, நான் வந்து ஃபுல்லாக உனக்கு வேலைக்காரனாக வந்துடுறேன், உனக்கு நான் எல்லா சர்வீஸும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது யார்? மெஃபிஸ்டோஃபில்ஸ். அப்போது இதை வந்து இதை ஏற்றுக்கவானா? ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறான். பாவம், போ 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 பார்ப்போம். அப்போது மெஃபிஸ்டோஃபில்ஸ் அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் லூசிஃபரை சொல்லுது. அது சொல்லுது இந்த ஹெல்லுக்கு வந்து ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸே கிடையாது. சர்க்கம்ஸ்டன்ஸ்னால் ஒரு வரையறையே கிடையாது. ஆமாம், கரெக்ட், அது சொன்னது கரெக்டு. நம்ம எங்கெல்லாம் ஹெல், எங்கெல்லாம் நரகம், நம்ம வீடு கூட ஒரு நரகம் ஆகிறது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. நம்ம வீடு ஒரு சொர்க்கம் ஆகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸே கிடையாது, லிமிட் கிடையாது. இட் இஸ் ஒன்லி a ஸ்டேட் ஆஃப் மைண்டு. ஃபிசிக்கலாக இதுதான் ஹெல்லுன்னு யாரும் சொல்ல முடியாது. மைண்ட் எப்பயுமே கரெக்டாக இருந்தால் அதுதாங்க ஹெல்லு. மைண்டு, நம்ம மைண்ட் கரெக்டாக ஆகுதுன்னா அது என்னது? ஹெல். ஸோ ஃபிசிக்கல் லொக்கேஷன்லாம் ஹெல்லுக்கு தேவை. ஸோ அதனால் அப்போ வந்து ஃபாஸ்டர்ஸ் கேட்குறாரு, சரி நேச்சர் ஆஃப் ஹெல், ஹெல்லுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கு ஒன்றே ஃபாஸ்டர்ஸ் அப்படி கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசுது. என்ன சொல்கிறது, இது இல்லை அது அப்படி, ஹெல்லில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் மழுப்பலாகவே பதில் சொல்லிகிட்டே வருது. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ட் போடுறாங்க லூசிஃபரோட, ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். இப்போல்லாம் அந்த பேக்ட் என்னன்னு சொல்லுவோம்? MOU, மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நமக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறது. அது என்னன்னா, மெஃபிஸ்டோஃபில்ஸை வந்து இவர் வந்து 24 வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? யார்? டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஸ் ஹிஸ் மெசஞ்சர். அப்போ அந்த டைமில் வந்து சோலை எழுதி கொடுத்துரும், அவருடைய ஆன்மாவை எழுதி கொடுத்துடணும். அதை வந்து பிளட்டில் எழுதி கொடுக்கணும். சரியா? பிளட்டில் எழுதி கொடுக்கணும், அவரோட ஓன் பிளட்டில் எழுதி கொடுக்கணும் அப்படின்றார். உடனே நான் பர்சனல் சர்வெண்ட்டாக இருக்கேன், என்னோட மேஜிக் பவரெல்லாம் நான் உங்களுக்கே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. உடனே லூசிஃபர் பேமெண்ட் கேட்குது. இந்த லூசிஃபர் என்ன பேர்? ரெஸ்ட் ஆஃப் தட் இயர்ஸ் வந்து நீ கடவுளை மருந்தடிச்சுட்டு ஹெல்லில் இருக்கணும் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அவருக்கு ஆசை, ஒரு சாத்தான தனக்கு அடிமையாக வச்சுக்கணுன்ற ஆசை. ஸோ அதனால் அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு ஃபாஸ்டர்ஸோட ஓன் பிளட்டை யூஸ் பண்ணுறாரு. அந்த கையை அப்படியே அறுக்கிறாரு. அறுத்தா அதுலேருந்து என்ன வருது? ரத்தம் வருது. அந்த ரத்தம் என்ன பண்ணுது? டக்குன்னு உறைஞ்சி போயிடுது. ஆனால் அந்த உறைஞ்ச ரத்தத்துக்கு போய் மெஃபிஸ்டோஃபில்ஸ் ஒரு என்ன சொல்கிறது கேண்டில் எடுத்துகிட்டு வருது. அதை அப்படியே ஹீட்டை உண்டாக்கி அந்த உறையிறத தின்னாக்கி அதில் எழுதுகிறாங்க. அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணுறாங்க. என்னென்னா 24 years மெஃபிஸ்டோஃபில்ஸ் வில் பிகம் யுவர் பர்சனல் அசிஸ்டன்ட் ஆர் சர்வெண்ட் அண்ட் ஆஃப்டர் 24 years யூ வில் பி டேம்டு டு ஹெல்லுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த இதை வந்து எழுதுகிறாரு. எழுதி கொடுத்தோன்னா அந்த லாட்டின் வேர்ட்ஸ் அவரோட கையில் உடனே வருது. என்னென்னா ஹோமோஃபியூஜி. இது கேட்கலாம் கொஸ்டினா டிஆர்பியில். ஹோமோஃபியூஜின்னு வருது. அதுக்கு இங்கிலீஷில் அர்த்தம் மேன் ஃப்ளைன்னு அர்த்தம். அப்போது இதுக்கு என்ன அர்த்தம்? கடவுளே அதை காமிச்சு கொடுக்குறாரு, ஓடி போயிரு இங்கேருந்து தப்புச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ அது கூட ஃபாஸ்டர்ஸ்க்கு வந்து அது கையில் பச்சை குத்துன மாதிரி வந்திருக்கு. அதை கூட அவர் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா அவருக்கு இப்போ என்ன அது வேணும்? அவருக்கு ஒரு சாத்தான் தனக்கு துணைக்கு வேணும் அப்படின்றாரு. சரியா? ஸோ அப்போ வந்து மெஃபிஸ்டோஃபில்ஸ் வந்து திருப்பி அந்த ஊண்டை பிச்சு விட பார்க்குது. ஆனால் அந்த அது வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல, அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் அவரோட மனசு வருது இல்லை அது மாதிரி. ஆனால் ஃபைனலாக அந்த இதை சைன் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர்ஸ் வந்து கேட்குறாரு மெஃபிஸ்டோஃபில்ஸ்கிட்ட நிறைய கேள்வி கேட்குறாரு. சயின்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்குறாரு. கொஞ்சம் அது எவேசிவாக தான் ஆன்சர் பண்ணுது. எவேசிவ்னா ஒரு சாலிட் ஆன்சர் எதுக்குமே கொடுக்கல. ஒரு லாட்டின் ஃப்ரேஸோட முடிக்குது. பெர் இனோகுலம் மோட்சம் ரெஸ்பெக்டா சாய்ஸ் அப்படின்னா த்ரூ அன்ஈக்குவல் மோஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ஹோல் திங். ஸோ வந்து அது ஒரு மாதிரி பதில் சொல்லுது, நேரடியாக எந்த பதிலுமே சொல்ல. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு ஒரு சயின்டிஃபிக் வேல்யூவே கிடையாது. பட் அது யாருக்கு புரிஞ்சிருக்கணும் அப்படின்னா டாக்டர் ஃபாஸ்டர்ஸ்க்கு புரிஞ்சிருக்கணும். ஆனால் அவருக்கு அந்த மேஜிக் மேலே உள்ள அந்த பிரியத்தால் எல்லாத்தையும் மறந்துடுறாரு. அப்போ ஃபாஸ்டர்ஸ் அடுத்த கேள்வி கேட்குறாரு மெஃபிஸ்டோஃபில்ஸை பார்த்து, ஹூ மேட் த வேர்ல்டு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ மெஃபிஸ்டோஃபில்ஸ் வந்து ஆன்சர் பண்ணாது, ரெஃப்யூஸ் பண்ணுது ஆன்சர். ஏன்னா அதுக்கு நல்லா தெரியும் இந்த உலகத்தை உண்டாக்குனவர் யார்?
கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொல்கிறார் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ், உனக்கு இது தெரியலன்னா நான் ரிப்பெண்ட் பண்ணிடுறேன், நான் செஞ்ச பாவத்துக்கெலாம் மன்னிப்பு கேட்டுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுது. மெஃபிஸ்டாஃபில்ஸ்க்கு உடனே கோவம் வந்துடுது. அது அந்த இடத்த விட்டு போயிடுது. அப்போ அந்த குட் ஏஞ்சலும் பேட் ஏஞ்சலும் வராங்க. வழக்கம் போல் குட் ஏஞ்சல் என்ன சொல்லுது, நீ தயவு செஞ்சு இப்போயாவது பாவ மன்னிப்பு கேளு, ரிப்பெண்ட்னா என்னது, பாவ மன்னிப்பு கேளு, அவனோட அந்த லூசிஃபரோட நீ எடுத்த உறுதிமொழியை தீச்சு போட்டுரு அப்படின்னு சொல்லுது. பட் அந்த ஈவில் ஏஞ்சல் என்ன சொல்லுது, வேணாம்ப்பா, நீ தப்பி தவறி பாவ மன்னிப்பு கேட்டுறாத, நீ பண்ணது பெரிய தப்பு இல்லை, நீ நல்லது தான் பண்ணியிருக்க, நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி தப்பான வழியில் அதை இழுத்துட்டு போகுது. அதனால அந்த சோல் டேம்னேஷன் இருக்கும். டேம்னேஷன்னா அழிஞ்சு போகிறதுக்கு என்னென்ன வழியோ அப்படின்ட்டு போகுது. எது, டாக்டர் ஃபாஸ்டர்ஸோட சோல். அடுத்தது யார் அங்கே வராங்கன்னா லூசிஃபர் வராங்க. அங்கே பேல்சபூப்ன்றது இன்னொரு குட்டி தேவதை மாதிரி, அது ஒரு ஏஞ்சல், பேட் ஏஞ்சல் அங்கே வருது. மெஃபிஸ்டோஃபில்ஸும் வருது. ஃபாஸ்டர்ஸை ஃப்ரைட்டன் பண்ணுறாங்க. மரியாதையை நீ உறுதிமொழி கொடுத்துருக்க, அந்த பேக்டை நீ மீறாத அப்படின்னு சொல்லுது. அப்புறம் நிறைய என்டர்டெயின்மெண்ட் கொண்டு வருது. ஏன்னா நமக்கு எப்படியாவது தான் வழிக்கு கொண்டு வரணும்ல, அப்போ தான் அந்த 7 டெட்லி சின்ஸை கொண்டு காமிக்குது. ஒவ்வொன்றா ப்ரைடு வருது, கிளட்சன் வருது, சோறு, அது மாதிரி நிறைய ஒவ்வொன்றா ஒவ்வொரு ப்ரைடு, அந்த ஒவ்வொரு 7 டெட்லி சின்ஸும் வருது. அதில் நிறைய வார்னிங் சைன்ஸும் இருக்குது. அதெல்லாம் ஃபாஸ்டர்ஸ் இக்னோர் பண்ணிடுறான். அவன் இந்த சின்ஸ் தான் அவனுக்கு ரொம்ப பாவம் தான், திருடுறது, பொய் சொல்கிறது, அந்த மாதிரி பாவங்கள் தான் அவனை ஈர்க்குது. ஸோ அந்த 7 டெட்லி சின்ஸை காமிச்சோன்னா வேடிக்கை பார்த்துட்டு யார் வந்துடுறா, இப்போ டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வந்துடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அந்த எண்ட் ஆஃப் த ப்ளே வரைக்கும் நல்லா பவர்ஃபுல்லாக ஆகிடுறாரு யார், டாக்டர் ஃபாஸ்டர்ஸு. அவரால் செய்ய முடியாத இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஏன் அந்த அளவுக்கு அவரோட நெக்ரோமென்சி பவரை அவர் வளர்த்துக்கிறாரு. சரியா, ஃபர்ஸ்ட் அவர் எங்கே போகிறாரு, ஹி ஜர்னிஸ் டு ரோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா போப்பை, ரோமில் போய் போப்பை என்ன பண்ணுறாரு, அவர் பிளேட்டில் இருக்க தட்டை திடீர்னு திருடிடுவார். எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா போப்பு தட்டில் இருக்க இது என்ன பண்ணிடும், காணாமல் போயிடும். ஸோ இது மாதிரி அவ்வளோ பெரிய ரிலீஜியஸ் லீடரே அவர் என்ன பண்ணுவார், அவரோட சாப்பாடை பிடிங்கி அவரை இரிட்டேட் பண்ணி போப்பு தேடுறதுக்கு விடுவார். அடுத்தது ஜெர்மனுக்கு போகிறாரு. அங்கே தான் சார்ல்ஸ் 5 சொன்னேல, எம்பரர் ஆஃப் ஜெர்மனுக்கு போகிறாரு. அங்கே ஹி கான்ஷியஸ் அப்பான் அலெக்சாண்டர் அண்ட் இஸ் பேரமர். அலெக்சாண்டர் த கிரேட் இருக்கார் இல்லையா, அவரை கூப்பிடுறாரு, அவரோட பரிவாரங்களோட கூப்பிடுறாரு. சரியா, அங்கே தான் ஒரு நைட்டு அவரை நீ தவறானவேன்றதை கண்டுபிடிக்கிறாரு. அவனுக்கு 2 கொம்பு முளைக்க வச்சிடுறாரு, கப்போல்டு பண்ணிடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா விச்சன்பர்க் போகிறாரு. விச்சன்பர்க் தான் அந்த யூனிவர்சிட்டியில் அவர் படித்தது. அந்த ஊருக்கு போய் அங்கே ஒரு ஹார்ஸை விற்கிறாரு, ஹார்ஸ் கோர்சர்கிட்ட. எவ்வளோ டாலருக்கு விற்கிறாருன்னா $40 விற்கிறாரு. அவர் இந்த ஹார்ஸ் எடுத்துகிட்டு தண்ணிக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. தண்ணிக்கு போகிறான். தண்ணிக்கு போனால் அந்த குதிரை காணாமல் போயிடுது. அப்போ அந்த மணியை வாங்குறதுக்காக திருப்பி எங்கே வரான், அந்த ஹார்ஸ் கோர்சர் அங்கே வரான். அவனை எழுப்பி விட்றான். அப்போ அவனோட லெக்கை பிடுங்கி விட்றாரு. ஸோ அதனால் ஃபாஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாரு, நீ என் குதிரையை தொலைச்சிட்ட, இன்னொரு $40 கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இந்த லெக் அப்போ தான் நான் உனக்கு தருவேன், உன்னுடைய காலை அப்போ தான் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி சில்லி ஜோக்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. சரியா, அடுத்தது டியூக் ஆஃப் வேன்கோல்ட், டியூக் அண்ட் ஜட்ஜஸ் சொன்னேன்ல, அவங்க 2 பேரும் கூப்பிடுறாங்க. அவர் பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் கொண்டு வர சொல்கிறாங்க. ஜனவரி மாதத்தில் கிரேப்ஸ் விளையாது அந்த ஊரில், அப்போ கொண்டு வராரு. அதையும் யார் செஞ்சு காமிக்கிறா, டாக்டர் ஃபாஸ்டர் செஞ்சு காமிக்கிறாரு. அடுத்தது ஹெலன் ஆஃப் ட்ராய், இதுதான் கிளாசிக். ஹெலன் ஆஃப் ட்ராய்னா கிரேட் பியூட்டி. ஹெலன் ஆஃப் ட்ராய் உங்களுக்கு நல்லா அந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன், தெரியலனா கூட நான் சொல்கிறேன். ஹெலன்ற ட்ராய்ன்ற ஊரில் ஹெலன் ஒரு லேடி இருக்கா. அவள் ரொம்ப அழகாக இருப்பாள். அவளை கடத்துறதுக்காக அவரோட லவ் பண்ணுற ஒருத்தன் வருவான். அவன் எப்படி வருவான்னா ஒரு குதிரையோட அடிப்பாகத்தில் வருவான். அதை கொண்டாந்து ஊர் நடுவில் வருவாங்க. நைட்டோட நைட்டாக அவன் என்ன பண்ணுவான், ஹெலனை கூட்டிகிட்டு ஓடி வந்துடுவான். ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் ஹெலன் அவனோட லவரோட போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹெலன் ஆஃப் ட்ராய் சச் அ பியூட்டி குவீன் அவர்.
அதனால் அவள் வந்து மெஃபிஸ்டாஃபில்ஸ் என்ன சொல்கிறாரு, அவளை பார்த்தோன்னா அப்படியே வந்து மயங்கிடுறான் டாக்டர் ஃபாஸ்டர்ஸு. மயங்கினோன்னு அவர் மெஃபிஸ்டாஃபில்ஸை கேட்குறான், இவன் என்னோட லவரை நான் ஏற்றுக்கிறேன், இவ தான் என்னோட இட்டர்னல் லவ், மை லவ் அப்படின்னு அவள் பின்னாடியே ஓடுறான். அடுத்தது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் அவன் அவனோட லைஃப்பில் செஞ்சுருக்கான். ஒவ்வொரு இடமா போகிறான். முதல்ல ரோமு, அப்புறம் ஜெர்மனி, அப்புறம் விட்டன்பர்கு, அப்புறம் டியூக் ஆஃப் வேன்கோச் கிட்ட போகிறான், அப்புறம் ஹெலன் ஆஃப் ட்ராய்க்கு போகிறான். சரியா, மேஜிக் பண்ணி கொண்டு வரான். அதுக்குள்ளே இவனோட அலாட்டட் 24 years முடிஞ்சு போயிடுது. ஸோ இவனோட சோல் என்ன சாதிச்சிருக்கான்னு பாருங்க, ஒன்றுமே கிடையாது. இவ்வளோதான் சாதிச்சிருக்கான். இதுக்கு அவன் ஆன்மாவை விற்றுருக்கான். அப்போ வந்து ஃபாஸ்டர்ஸ் வந்து அந்த டைம் முடிஞ்சோடனே அவன் எங்கே பண்ணிடணும், ஹி வில் நாட் பிலாங் டு தி எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவனுக்கு ரிப்பென்ட் பண்ணணுன்ற எண்ணம் தோணுது. சாவ போகிற நேரத்தில் சங்கரான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. ஸோ அதுதான் டேம்னேஷனாக அவள் தான் போயிட்டு முடிஞ்சிட்டு, லைஃபே முடிஞ்சிட்டு. அட் த எண்ட் ஆஃப் த பிளே ஆஃப் 11th hourனால் கடைசி 1 மணி நேரம். இந்த கிளாக் வந்து 12 ஆச்சுன்னா 24 years முடியுது. அந்த 23 hours வருது. வந்து 11th, அதுதான் 11th hourன்னு இட் இஸ் அ ஃப்ரேஸ். ஓகே, 11th hour வராங்க. மெஃபிஸ்டாஃபில்ஸ் வந்து ஃபாஸ்டர்ஸோட சோலை கலெக்ட் பண்ண போகுது. அப்போ கூட நான் என்னை மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவனால் ப்ரே பண்ண கூட முடியல. ரிப்பென்ட் பண்ணணும்னு நினைக்கிறான், ஆனால் அவனால் என்ன பண்ண முடியல, ஃபாஸ்டர்ஸால் ரிப்பென்ட் பண்ண முடியல. அவன் அப்படியே மெஃபிஸ்டாஃபில்ஸ் தரான்னு இழுத்துட்டு வருது ஸ்டேஜ்லேருந்து. அப்போ வந்து மித்த டெவில்ஸ்லாமும் வருது. அப்போது டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே எனக்கு மர்சி கொடு, எனக்கு இரக்கத்தை காமி அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஆனால் வந்து எப்படி இனிமேல் வந்து இட் இஸ் டைம் அப்படில அந்த ஸ்டேஜ்லேருந்து அந்த ஓல்டு மேன் வராரு. ஓல்டு மேன் வந்து மாவு மன்னிப்பு கேளுன்றாரு. ஆனால் ஃபாஸ்டர்ஸால் முடியல. இஸ் டேம்ட், அவ்வளோதான், இஸ் ஓவர், ஃபினிஷ்டு. ஸோ அதனால் வந்து அவனோட இறப்பு வந்து கண் முன்னாடியே ஸ்டேஜ்லேயே நடக்குது. சரியா, வாட் ஆர் தவ் ஃபாஸ்டர்ஸ் பட் அ மேன் கண்டெம் டு டை. ஒரு சில பேர் பிறப்பாங்க எதுக்குன்னா வாழ்கிறதுக்காக பிறப்பாங்க. இவன் வந்து சாவறதுக்காகவே பிறந்திருக்கான். இந்த 24 வருஷ வாழ்க்கையில் அவன் இன்னும் பெருசாக எதையும் என்ன பண்ணிக்கல, சாதிக்கலை. சரியா, அதுதான் சொல்கிறாங்க, ஹீஸ் கண்டெம் டு டை. அதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். ஃபாஸ்டர்ஸ் இன்க்ளூட்ஸ் த வெல் நோன் ஸ்பீச் அட்ரஸ் டு த சமன் ஷேட் ஆஃப் த ஹெலன் ஆஃப் ட்ராய், Act 5 Scene 1. Was this the phase that launched 1000 ships? ஸோ 1000 ஷிப்ஸை வந்து அழிச்சிட்டு வந்து இவளை காப்பாற்றி அவன் லவர் கூட்டிகிட்டு போகிறான். அதனால் இந்த ஃபேஸை பார்த்தோன்னே என்ன கேட்குறாரு டாக்டர் ஃபாஸ்டர்ஸ், இவ்வளோ அழகான ஃபேஸாக ஹெலன் ஆஃப் ட்ராய்க்கு, அதனால தான் 1000 கப்பல்களை வந்து பலி கொடுத்து கூட இவளை வந்து என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பேர்ன்ட் த டாப்லெஸ் டவர்ஸ் ஆஃப் இலுமின். ஸோ இலுமின்ற ஊரோட டவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பேர்ன் பண்ணுறாங்க. ஏன்னா அவன் லவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஸ்வீட் ஹெலன், மேக் மீ இம்மார்டல் வித் அ கிஸ். ஒரே ஒரு முத்தம் கொடு, என்னோட வாழ்க்கையை நாங்கள் பிகம் இம்மார்டல். மார்டல்னால் இறப்பு, இம்மார்டல்னால் இறப்பே இல்லாது. நீ ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடு, நான் இறப்புன்றது அந்த கான்செப்டுக்கே போக மாட்டேன், அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவேன் அப்படின்ற. ஸோ வாஸ் திஸ் த ஃபேஸ் தட் லான்ச் 1000 ships? இது கூட கேட்கலாம் உங்களுக்கு. இது எந்த லைன்ஸ் வந்து எதில் வருதுன்னா டாக்டர் ஃபாஸ்டர்ஸில் Act 5 Scene 1 வருது. சரியா, அடுத்து மெஃபிஸ்டாஃபில்ஸ் வந்து கேட்குது, ஒய் திஸ் இஸ் ஹெல் ஆர் நாட், ஆம் ஐ அவுட் ஆஃப் இட். ஒரு இடத்துல வந்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் கேட்குறாரு மெஃபிஸ்டாஃபில்ஸ்ட, ஹெல் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு இல்லையா, அது ஒழுங்காக பதில் சொல்லாதுல்ல. அப்போ மெஃபிஸ்டாஃபில்ஸ் வந்து, ஏன் இதுவே ஹெல்லு தானே, நீ உன் சோலை விற்றுட்ட, இனிமேல் கடவுள் உனக்கு கிடையாது, அதனால் இதுவே என்னது ஹெல்லு தான் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால தான் மெஃபிஸ்டாஃபில்ஸ் வந்து, ஒய் திஸ் இஸ் ஹெல் நார் ஆம் ஐ அவுட் ஆஃப் இட். நான் என்ன வெளியிலையா இருக்கேன் ஹெல்லை விட்டு, எப்பயுமே நான் எங்கே இருக்கணும் அதுதான் ஹெல்லு அப்படின்னு. Thinkest thou that I who saw the face of God and tasted the eternal joys of heaven am not tormented with 10,000 hells in being deprived of everlasting bliss? ஸோ அதுதான் சொல்கிறேன் மெஃபிஸ்டாஃபில்ஸ், நான் எவ்வளவோ கடவுள்கிட்ட இருந்திருக்கேன், கூடயே இருந்திருக்கேன், இட்டர்னல் ஜாய் பார்த்துருக்கேன், ஹெவன் பார்த்துருக்கேன், ஆனால் ஹெல் வந்து எவர்லாஸ்டிங் பிளிஸ் ஹெல்லுலலாம் இருந்திருக்கேன், பட் அந்த எவர்லாஸ்ட் சந்தோஷம், எப்பயுமே சந்தோஷம் இருக்கிறது எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தது, ஹெல் ஹேட் நோ லிமிட்ஸ் நார் இஸ் சர்க்கம்ஸ்கிரைப்ட்
in one self place or where we are is hell and where hell is must ever we be. ஸோ வந்து ஹெல்லுக்கு வந்து லிமிட் கிடையாதுன்னு சொல்லுது மெஃபிஸ்டாஃபில்ஸ். எங்கே ஹெல்லுன்னு கேட்குறாரு. அதுக்கு சர்க்கம்ஃபரன்ஸும் கிடையாது, எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம். நம்ம இருக்கிற இடமே ஹெல்லு தான்ன்ற, நம்ம தான் அதை ஆக்கிக்கணும். ஹெல்லோ ஹெவனோ நம்ம தான் ஆக்கிக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறா? மெஃபிஸ்டாஃபில்ஸ் சொல்லுது ஃபாஸ்டஸ் கேட்குற கேள்விக்கு. If we say that we have no sin, we deceive ourselves and there's no truth in us. Why then we like we must sin and so consequently die? A, we must die an everlasting death. அவர் சொல்கிறாரு, இது வந்து தமிழில் இருக்கு பைபிள் வேர்ட்ஸு. நமக்கு நாமே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமளே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது பைபிள். அதாவது பாவம் செய்யாமல் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, எல்லாருமே பாவிகள் தான். நம்ம பாவமே இல்லை, நான் ரொம்ப யோக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, எல்லாருமே பாவிகள் தான். ஸோ அதனால் நம்ம அந்த சாவறதுக்கு முன்னாடி அந்த பாவத்தை அறிக்கையிட்டுட்டோம்னா நம்மளை மன்னிக்கிறதுக்கு கடவுள் எப்படி இருக்காரு? ரெடியாக இருக்காரு. ஆனால் பாவத்தை நம்ம என்ன பண்ணணும்? மன்னிக்கிறதுக்கு கடவுள்கிட்ட வேண்டி கேட்டுக்கணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் போகிற போக்கில் என்ன பண்ண முடியாது, அவர் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. அடுத்தது இன்னொரு கொட்டேஷன், அ சவுண்ட் மெஜிஷியன் இஸ் அ டெமி காட். அதாவது டெமி காட்னா ஒரு ஹாஃப் காட், டெமி மீன்ஸ் ஹாஃப். ஸோ அதுதான் ஃபாஸ்டஸோட வெறி. ஒரு மெஜிஷியன், நல்ல மெஜிஷியனாக மட்டும் அவன் இருக்கட்டும். இது சும்மா சாதாரண மெஜிஷியன்லாம் கிடையாது, சவுண்ட் மெஜிஷியன். ஒரு சிறந்த மெஜிஷியன் எப்படி தான் இருக்கணும்? ஒரு காட் மாதிரி இருக்கணும், ஹாஃப் காட் மாதிரி அப்படின்னு சொல்கிறார். ஸோ கடவுளுக்கு ஈக்குவலான பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னு ஃபாஸ்டஸ் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா யாருக்கு இருக்குது? மெஜிஷியன், நெக்ரோமேன்சி கற்றுக்கிட்டவருக்கு தான் இருக்குது அப்படின்னு. இதுதான் அவருடைய டவுன்ஃபாலுக்கு காரணம். He thought he would become a god, at least half god, but he died. அவரோட சோல் அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ கூட ஓல்ட் மேன் வந்து ரிப்பென்ட் பண்ணுன்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு வைராக்கியம்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வைராக்கியம் இருக்கும். அந்த வைராக்கியத்தால் அவரால் என்ன பண்ண முடியல? ரிப்பென்ட் பண்ண முடியல. ஸோ தட் இஸ் வை he dies a very tragic death. This is the tragic fall of the hero. So this play is a tragedy. ஸோ அதனால் இதில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டேன். ஸோ கொட்டேஷன்ஸ் மட்டும் இன்னும் நல்லா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா சில சமயம் சவுண்ட் மெஜிஷியன் இஸ் அ டேஷ்ன்னு கூட கேட்கலாம். யூ ஹாவ் டு புட் அஸ் டெமி காட். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டுக்க வேண்டியதுதான். ஓகே, ஐ திங்க் ஐ have finished with the lesson. If you have any doubts, you can ask me. Yeah, you can just text also. ஸோ இந்த 4 பாயிண்ட்டையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எங்கே ஜேர்னி பண்ணுறாரு? ரோமுக்கு. சரியா? என்ன பண்ணுறாரு? போப்போட ஃபுட்டை வந்து ஸ்நாட்ச் பண்ணுறாரு. தட்டில் இருக்க ஃபுட்டை வந்து பிடுங்கி எடுக்கிறார். யோசிச்சு பாருங்கள், ஒரு ரிலீஜியஸ் ஃப்ரெண்டுக்கு எப்படி இருக்கும்னு. அடுத்தது தென் ஹி விசிட்ஸ் ஜெர்மனி. அங்கே சார்ல்ஸ் ஃபையோட கோர்ட்டுக்கு போய் அங்கே என்ன பண்ணுறாரு? அலெக்சாண்டர் த கிரேட் இறந்து போனவரை உயிரோடு கொண்டு வராரு. அங்கே ஒரு நைட் இவரை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறான். உடனே அவனை ஒரு கக்கூல்டு ஆக்கிறார். கக்கூல்னு சொன்னேன் இல்லையா? அவரோட ஒய்ஃபு ஒரு வேறு ஜென்ஸோட இருக்கிறவங்கள தான் அப்படி கக்கூல்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆக்கிடுறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா விஜன்பர்க் போகிறாரு. விஜன்பர்க் போகிற ஒரு ஹார்ஸ் கோசட்டு $40 தன்னுடைய ஹார்ஸ் மாதிரி ஒன்று விற்கிறாரு. அவன் அதை தண்ணிக்கு எடுத்துகிட்டு போனோன்னு அது காணாமையே போயிடுது. திருப்பி அவன் வந்து கேட்கும் போது என்ன பண்ணுறான்? அவனுக்கு லெக்கை பிடிச்சி இழுத்துடுறாரு மேஜிக் யூஸ் பண்ணி. கடைசியில் அவன் என்ன ஆகிடுறான்? இன்னொரு $40 கொடுத்தா தான் உன் லெக்கை திருப்பி தருவேன்னு சொல்கிறாரு. அடுத்த டியூக் ஆஃப் வேன்போல்ட்ட போய் என்ன கொடுக்குறாரு? ஜான்வரியில் கிரேப்ஸை வரவழைச்சி கொடுக்குறாரு. அடுத்தது ஹெலன் ஆஃப் ட்ராய் தான் அவரோட லவ்வரு. ஸோ திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி வேர் ஃபார் த லவ் ஆஃப் ஹெலன் த ஹீரோ கம்ஸ் அண்ட் ஒரு கிட்டத்தட்ட 1000 ஷிப்ஸை வந்து இழந்துட்டு ஒரு பெரிய இலுமின்ற அந்த ஃபோர்ட்ரஸ் எல்லாம் உடச்செறிஞ்சிட்டு வராரு. ஸோ அதனால் ஃபாஸ்டர்ஸ் வந்து இட்டர்னல் லவ் யாரோட வச்சுக்கிறாருன்னா ஹெலன் ஆஃப் ட்ராய். அவருக்கு தெரியணும் இல்லையா? அதுவும் ஒரு கான்ஜியர்டு ஃபிகர் தான். ஹெலன் ஆஃப் ட்ராய் எப்பயோ வாழ்ந்து இறந்தவங்க. ஸோ அது இந்த விஷயங்களை பண்ணுறதுக்காக அவரோட ஆன்மாவை என்ன பண்ணிட்டாரு? இழந்துட்டாரு. திஸ் இஸ் நாட் அட் ஆல் வெரி வெரி குட். ஸோ கடைசி வரைக்கும் ரிப்பென்ட் பண்ணல. ஸோ இந்த ப்ளே வந்து நமக்கு என்ன காரியம் சொல்லி தருது அப்படின்னா, நம்ம பாவம் செய்கிறது கூட பெருசு இல்லை. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் கடவுள்கிட்ட போய் அதை மன்னிப்பு கேட்கலாம். எனி டைம்
which is not late at all. இப்போ இவ்வளோ தூரம் ஒரு 100,000 ரூபா திருடிட்டோம், சரி கடைசியில் அப்போ கூட ஒரு மன்னிப்பு கேட்கலாம். கடவுள் அதை கூட மன்னிக்கிறதுக்கு he is ever ready. he is ever ready. ஸோ அந்த அளவுக்கு நம்ம மன்னிப்பு கேட்டால் போதும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்காங்க கடவுள். அந்த இல்லைன்னா இந்த மாதிரி தான் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் மாதிரி இட்டர்னல் டெத்துக்கு போயிடும். எங்கே போயிடுறோம்? இட்டர்னல் டெத்துக்கு போயிடும். இனிமேல் அவன் நினச்சா கூட ஹெல்லிலேருந்து என்ன பண்ண முடியாது, டாக்டர் ஃபாஸ்டர்ஸால் வெளியில் வர முடியாது. அடுத்தது இந்த லாட்டின் வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவரோட கையில் எழுதியிருக்கிறது சொன்னேன் இல்லையா, மேன் ஃப்ளீ, மேன் ஃப்ளை. ஸோ அது கூட ஒரு வார்னிங் தான். அந்த கையில் கிழிச்சு எழுதுறாரு, அப்போ அந்த பிளட் என்ன ஆகிடுது, கிளாட் ஆகிடுது. பிளட் வந்து என்ன ஆகிடுது, கிளாட் ஆகிடுது. கிளாட் ஆகி அவரால் அந்த பேக்டை எழுத முடியல. அந்த பேக்ட்னா அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எழுத முடியல. அது கூட ஒரு வார்னிங்கு. அப்புறம் ஓடி போயிரு அப்படின்னு அந்த கையில் இருக்க சிம்பிள் மாதிரி போட்டு காமிக்குது, மேன் ஃப்ளீ. அது ஜெர்மனில் என்ன சொல்கிறாரு, ஹோமோ ஃபியூஜின்னு சொல்லுது. அதையும் அவர் உதாசீனப்படுத்திடுறாரு யார், டாக்டர் ஃபாஸ்டர்ஸு. ஸோ மெஃபிஸ்டாஃபில்ஸ் வந்து ஒரு ஈவில் ஸ்பிரிட். அதுக்கு வந்து என்னென்னா நிறைய பேரை வந்து கடவுள்கிட்டருந்து தூரம் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்றது மட்டும்தான் அதோட எய்ம் இன் லைஃப். சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். மெஃபிஸ்டாஃபில்ஸ் யாருன்னா பிரின்ஸ் ஆஃப் தி அண்டர் வேர்ல்டு. லூசிஃபர் யாருன்னு கேட்டாங்கன்னா கிங் ஆஃப் தி அண்டர் வேர்ல்டு. இதெல்லாம் தான் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக படிக்க வேண்டியது. அப்புறம் அந்த கொட்டேஷன்ஸ் நான் கொடுத்துருந்தேன் இல்லையா அந்த ஸ்லைடில், அந்த கொட்டேஷன்ஸ் படிச்சுக்கோங்க. பிகாஸ் அந்த கொட்டேஷன்ஸ்லேருந்து சில நேரம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கூட கேட்கலாம். சரியா? ஸோ அதனால் யார் வந்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸ்க்கு வந்து மேஜிக் சொல்லி கொடுத்தான்னு கேட்டால் வால்டஸ் அண்ட் கொர்னேலியஸ்ன்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது வந்து வேக்னர் யாருன்னு கேட்கலாம். வேக்னர் இஸ் த சர்வெண்ட் ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ், அது மாதிரி சொல்லுங்கள். ஸோ இது ஒன்றும் நான் கொடுத்துருக்க ஸ்லைடை கொஞ்சம் நல்லா பொறுமையாக ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பாருங்கள். ஸோ எதெல்லாம் வேணாம் அப்படின்றாரு அப்படின்னு பார்த்தா, லாஜிக் வேணான்னு சொல்கிறாரு, மெடிசனும் வேணான்றாரு, டிவினிட்டி வேணான்றாரு, லா வேணான்றாரு, மர்சினரி வேணான்றாரு. சரியா? ஸோ இது எல்லாமே வேணான்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் முக்கியம். டெமிகாடு மேஜிக் படித்தவன் தான் என்னன்னு சொல்கிறாரு, காடுன்னு சொல்கிறாரு. சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பார்த்துக்கோங்க. எந்த யூனிவர்சிட்டியில் ஹி பிகேம் அ டாக்டரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் விட்டன்பர்கு. இந்த இக்காரஸ் வந்து மித்தாலஜிக்கல் காடு. அவருக்கு வேக்ஸ் விங்ஸ் இருந்தது. ஹியூப்ரிஸ்ன்றது எக்ஸசிவ் ப்ரைடை டினோட் பண்ணுது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து எனிதிங் கேன் பி ஆஸ்க்ட் அஸ் அ கொஸ்டின். ஸோ 2 பார்ட்டாக இதை எழுதியிருக்காங்க. 2 தடவை 2 வித்தியாசமாக எழுதியிருக்காங்க இந்த பிளேயை. ஒரு பிளே 1604 வெளிவந்த பிளேயில் 13 சீன்ஸ் தான் இருந்தது. வேற 1616 வெளியில் வந்த பிளேயில் என்ன இருக்குது, 20 சீன்ஸ் இருக்குது. அடுத்தது இட் வாஸ் ரிட்டன் இன் blank verse. This is very very important. There are many soliloquies, very many. ஸோ பிகினிங்கும் soliloquy தான், எண்டும் soliloquy தான். soliloquy-னா தனக்கு தானே பேசிக்கிறது தான் soliloquy, வெளியில் தெரியாது. 7 deadly sins என்னென்ன, ப்ரைடு, கிளட்டன், இது மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. அதுவும் கூட இம்பார்ட்டன்ட். கோரஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க தான் வந்து கோர்ஸ் ஆஃப் த ஆக்ஷன் நமக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவு சொல்லிட்டேன். நான் அந்த நைட்டோட பேர் என்ன, ஒரு நைட்டு வந்து இவர் திட்டுறாருல, அவர் பேர் என்னது, பென்வோலியோ. அவர் பேர் என்ன, பென்வோலியோ. அது கூட கொஸ்டினாக கேட்கலாம். ரைட், ஐ திங்க் we have come to the end of the day. Yeah. ஸோ இவர் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர்னா இஸ் அ ஜெர்மன் ஸ்காலர். ஓகே, எதுக்காக இவர் தன்னுடைய சோலை விற்கிறாரு அப்படின்னா, இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் அன்லிமிட்டெட் பவர். அவர் ஃபுல்லாக நெக்ரோமேன்சி இஸ் நத்திங் பட் மேஜிக், பிளாக் மேஜிக், கான்ஜூரிங், இதெல்லாம் கான்ஜூரர் எல்லாமே நெக்ரோமேன்சியோட சேர்ந்தது தான். சரியா? இவரோட இது சொல்லிட்டேன். 2 ஜெர்மன் ஸ்காலர் இவருக்கு வந்து பிளாக் மேஜிக் சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் இந்த 2 பேரும். சரியா? திஸ் பிளே இஸ் த செகண்ட் பிளே ஆஃப் டாக்டர் மார்லோ. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்ட் லெஜெண்ட் வந்து மெடீவியல் பீரியட்லேருந்து வந்திருக்கு. அதை வந்து இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது இல்லாமல் இயர் ஆஃப் பப்ளிகேஷன் பெருசாக தெரியல, 1594. ஃபாஸ்ட் லெஜெண்டை செலிப்ரேட் பண்ணவர் யாருன்னா காத்தே தான் ஃபாஸ்ட் லெஜெண்டை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இட் இஸ் ஆல்சோ அ ஜெர்மன்
poet. Okay. So with this we will come to the end of the class. Okay. If you have any doubts, you can ask me. You can that's all text me. Your text message text பண்ணலாம். Okay. I don't think you have any doubts. Okay. All the best. Exams are nearing, dear students. Make best use of your time. நிறைய வீடியோஸ் இருக்கு. அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாருங்க. டெய்லி கிளாஸுக்கு பங்க்சுவலா வாங்க because I will be available only from 6 to 7. So 6 to 7 p.m. be ready with the your note and pencil so that you can take notes of whatever I am telling. Thank you. With this we will end the meeting. Bye bye. Take care.